திரிஷா அவர்களை ஆபாசமாக பேசிய வழக்கில் இப்போ நம்ம எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதலும் பட மாதிரி இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவர் கைது செய்யும் போது. ஏதோ 10ஓட 11 அவரையும் கைது பண்ணிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர் பேசுனது மிக மிக தவறு. அது அருவருப்பின் உச்சம். அவ்வளவு டீப்பாக போய் பேசணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பெண்கள் அந்த மீட்டிங் வந்திருப்பாங்க. அந்த பெண்களுக்கு இது தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். என்னதான் அவங்க கட்சிக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கே தப்புன்னு தெரியும். அவங்களே இதை முட்டு கொடுக்க முடியாது. முட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க பெண்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த மகாபாரதம், ராமாயணம், அப்புறம் இந்த பொன்னியின் செல்வன் இதெல்லாம் அந்த பெண்ணால தான் ஒரு போர் உண்டாச்சுமாங்க. அதை நான் கதையாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறத பார்த்தா ஒரு பெண்ணாலே இப்போ 2 கட்சிகள் மோதிக்கிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடிய போகுது தெரியல. தமிழ்நாடு மக்களோட நிலைமை நினைச்சா கொஞ்சம் பாவமா இருக்கு. அதே நேரத்தில் மன்சூர் அலிகான் அவர்கள் லியோ பட டயத்தில் திரிஷா அவர்கள் குறித்து ஒரு இது பேசியிருந்தார். அந்த டயத்தில் அவர் யாருமே கைது செய்யலை, அவரை யாருமே ஸ்டெப் எடுக்கல. இப்போ அதே அவர் டிவிகே கட்சியில் இருக்காரு. இதுக்கு டிவிகே கட்சி தொண்டர்கள்ட்ட ஒரு பதில் இருக்குமா யோசிங்க? இல்லை விஜய் அவர்கள்ட்ட பதில் இருக்கா? இல்லை அவர் பேசுனதுதான் மறைஞ்சிருமா? இல்லை அது நெட்ல எங்கேயும் இருக்காதா? இவ்வளவு கேள்விகள் இருக்கு. ஆனா அவர் இன்னும் ஃப்ரீயா சுத்திக்கிட்டு தான் இருக்காரு. அவர் அதே கட்சியில இருக்காரு. விஜய் அவர்களும் தெரியும், திரிஷா அவர்களும் தெரியும். மன்சூர் அலிகான் பேசுன அளவுக்கு இங்க உதயநிதி பேசல. அதே தான் உதயநிதி பேசுன சரின்னு சொல்ல வரல, தப்பு தான். இது அவர் பேசியிருக்க கூடாது. இது கண்டிப்பா ஒரு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி கடலன்னு தவிக்கிறது காவல்துறை நண்பர்கள் தான். பாருங்க, அந்த ஒரு சாதாரண மனுஷனை ஈஸியாக கைது பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ண பாருங்க, அவங்க ஏதோ வீட்டு வாசல போய் ஏதோ மாதிரி நின்று கைது பண்ணிட்டு வராங்க. அந்த தலைவனுக்கு அந்த கைது பண்ற வருத்தமே இல்லை. தலைவன் சிரிச்சுட்டு சந்தோஷமா ஏதோ பிக்னிக் டூர் போற மாதிரி தான் தலைவன் போய்கிட்டு இருக்கான். அது வேற விஷயம். ஏன்னா அரசியலுங்கிறது அவ அப்பா மீசாவால கைதானாரு, இவர் திரிஷாவால கைதாயிருக்காரு. இன்னும் நம்ம அந்த கட்சியில நம்ம அங்கிள் மட்டும்தான் பாக்கி. இது நடுநிலையான மக்கள் எப்படி புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. வர இடைத்தேர்தல் அவங்களுக்கு அனுதாபமும் மாறாம இருந்தா சரிதான். எங்க போய் முடிய போகுதுங்கிறத பார்ப்போம்.